பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. எவ்வளவுதான் சத்தமா அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் 10 கேரக்டர் குறித்து கடந்த நாட்கள் என்னோடு பேச சொன்னார். 10 கேரக்டரை கடந்த சில 3 மாதங்களுக்குள்ளே கர்த்தர் நம்மோடு பேசி சபையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்த விரும்பினார். ஆமென் சொல்லுங்க. நமக்குள்ள இருக்கிற கேரக்டர்னா குண அதிசயம், நமக்குள்ள குண அதிசயம், நமக்குள்ள இருக்கிற ஸ்பாவங்கள், நமக்குள்ள இருக்கிற ஸ்பாவங்கள் நம்மை விட்டு நீங்க கர்த்தர் சில காரியங்களை நம்மோடு பேசினார். உண்மையாகவே நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாட்களில் இந்த திருவிருந்துக்காக 3 நாட்கள் உபவாசம் இருந்த பொழுது தேவாவியான என்னோட தெளிவாய் தேவன் என்னோடு பேசினார். அம்மாவுக்கு தெரியாது நான் என்ன செய்தி எடுத்து வச்சிருக்கேன்னு, அம்மாவுக்கு தெரியாது. ஆனா இந்த நாளிலே தேவ சமாதானத்திற்காக நான் தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருந்த பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இந்த மாதத்திலே தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அவ்வளவுதான் சத்தமா? சித்தம் சித்தம், காட்ஸ் வில், அவர் வில். தேவ சித்தம் சித்தம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சித்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கு முன்னாடி இன்ஜினியருடைய மைண்ட்ல தான் இருக்கும் இந்த கட்டடம். கரெக்டுங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம எனக்கு 2 டபுள் ரூம் வேணும், பெட்ரூம் வேணும், கிச்சன் ரூம் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இன்ஜினியர் என்ன செய்வார்னா, அவர் பிளானிங் போட்டு அவர் நல்ல அழகாக இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தகுந்ததை போல் நம்ம 800 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தகுந்த மாதிரி 2000 ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ இடம் இருக்கோ அந்த இடத்த மட்டும் காமிச்சா போதும். அவர் என்ன செய்வார்? பிளானர் அவர் போடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த கால வேளையில் ஆவியானவர் மாரநாதா திருச்சபையை, ஈரோடு மாரநாதா திருச்சபையை ஒரு பிளான் ஆண்டவர் வச்சிருக்கார். அந்த பிளானை ஒரு பிசாசு தொட முடியாது. ஒரு பிளானை உடைக்க ஒருவனால முடியாது. அந்த பிளான் தேவனுடைய இன்ஜினியரான பரிசுத்த ஆவியானவர் கையில் இருக்கு. நமக்கு வேணும் அந்த வீட்டுல வாசம் பண்ண, அவ்வளவுதான். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கார், தன்னுடைய மைண்ட்ல பிளான் வச்சிருக்காரு. ஆமென். இந்த கட்டடத்துக்குரிய பிளான். ஹல்லேலூயா. இந்த மாரநாதா திருச்சபை குறித்து தேவன் ஒரு சித்தம் வைக்கிறார். பிசாசு நினைப்பான் ஒரு கல்லை உருவிட்டு அந்த கட்டடம் விழுந்துட முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த கல்லை உருவ ஒரு கட்டடத்தில் இருக்கிற ஒவ்வொரு செங்கலை விழுக்க வைக்க அப்படியே எடுக்க பார்க்கிறான். இன்னைக்கு சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், பிரதர், இந்த கட்டடம் மனுஷனால் உருவாக்கப்பட்டது அல்ல. இந்த சபை தேவனால் உருவாக்கப்பட்டது என்றால் நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு செங்கல் ஒரு ஆத்துமா, ஒவ்வொரு செங்கல் ஒரு ஆத்துமா. அல்லேலூயா. ஒரு கட்டடத்துக்குள்ள எப்படி ஒரு செங்கலை உருவா அந்த கட்டடம் விழுகாது. அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பழுது உண்டாகும். ஒரு கட்டடத்திலிருந்து ஒரு ஆமீன் செங்கலை உருவும் போது அந்த கட்டடம் ஒருவேளை கொஞ்சம் கேப் விழுகும். அந்த கேப்ல ஒரு செங்கலை தள்ளி சிமெண்ட்டை போட்டு மேஸ்திரி என்ன செஞ்சிருவாரு? கட்டி முடிச்சிருவாரு. நான் இப்போ சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் ஆமென் ஓடா பாபா மாடா பாஷா ரிசீவ் பண்ணுங்க, பண்ணிக்க. ஓ ராபா ஷகனாபா ஆவியில நிறைந்து ஆண்டவருடைய கட்டட மேஸ்திரி நீங்க ஆவியானவரப்பா. ஆண்டவரே, இந்த பிளானர் பரிசுத்த தேவன் கையில் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நிலம்தான் நாம, கட்டடத்தை பிளான் பண்ற தேவன், கட்டுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தை நான் சொல்லுகிறேன். இந்த நிலமாகிய நம்மை வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் இந்த வருடம் நிரப்பும் ஆண்டாயிற்று, இந்த வருடம் நிரப்பும் ஆண்டாயிற்று, எங்களை குறித்து என்ன திட்டமிடுகிறேன் என்று சொன்ன போது ஆண்டவர் சொன்னாரு, ஆமென் ஆமென், சுய சித்தம் செய்கிறோமா தேவ சித்தம் செய்கிறோமா? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் கொடுத்த தலைப்பு சித்தம். ஆமென் ஆமென். ஓ ஜீசஸ். சுய சித்தம் செய்கிறோமா தேவ சித்தம் செய்கிறோமா? நல்லா கவனிங்க. ஒரு இன்ஜினியரை இப்படி கட்டடத்திற்கு நாம் நிலத்தை கொடுத்த பிறகு, நல்லா கவனிக்கிறீங்களா, நிலத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் பிளானிங் அப்ரூவல் வாங்கிறதுக்காக அந்த கட்டடத்துக்கு இன்ஜினியர் கையில கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு சின்ன ஒரு இடம் கூட கேப் விடாம அவர் கட்டி முடிச்சிருவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை அந்த இன்ஜினியரோட மைண்ட்ல இருக்க அந்த நிலத்தை மட்டும் பார்த்துட்டா போதும், உனக்கு கிச்சன் எங்க வைக்கணும், பெட்ரூம் எங்க வைக்கணும், எங்க ஹால், டைனிங் ஹால், அவன் போர்ட்டிகோ எப்படி வரணும் அவர் பிளான் கொடுப்பாரு. அவர் சொல்வாரு, ஒருவேளை அந்த படத்தை காமிச்சு சொல்வாரு, இதுதான் உங்க ரூம், இது உங்க பெட்ரூம், இது கிச்சன் ரூம், இது மாஸ்டர் ரூம், இது பெட்ரூம், இது கெஸ்ட் ரூம் என்று சொல்லி அவர் காமிக்கும் போது பிளானிங் பார்க்கும் பொழுது நமக்கு தோணாது அந்த பிளானிங் அந்த இன்ஜினியர் கையில் இருக்குன்னா ஒரு நாள் அது அப்ரூவல் முடிந்த பிறகு அதை கட்டி முடிக்கும் பொழுது நமக்கு தெரியும் அன்னைக்கு தேவன் கொடுத்த திட்டம் எப்படி, ஆண்டவரனை அழைத்த அழைப்பு எப்படிப்பட்டது. ஆமென். தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய கட்டடம் எங்கே நிற்கிறது?
முடியாது. இன்னைக்கு பகுதியில் நிற்கிற கட்டடத்தை ஆண்டவர் சொல்ல நான் கட்டி முடிப்பேங்கிறாரு. உன் ஊழியத்தை பாதியில் நிற்க விட மாட்டேன் ஆண்டவர் சொல்லாரு. உன் தரிசனத்தை நான் பாதியில் நிறுத்த மாட்டேன் கத்த சொல்லுறாரு. ஆமென். ஆளுநர் ரிசீவ் பண்ணிக்க. ஆமென். ஆமென். உன்னுடைய சித்தத்தை, ஆமென், உன் சித்தத்தை அல்ல என் சித்தத்தை உன் வாழ்க்கையில செய்ய போறேன். பிரதர் வாங்க பிரதர், பிரதர் உங்க வாழ்க்கையில ஒரு பிளானிங் ஆண்டோட கையில கொடுங்களேன், ஆண்டோட கையில கொடுங்களேன். பிளானர் ஆண்டோட கையில் எல்லாம் இருக்குது. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க இந்த மாரநாதாவை அழிக்க எத்தனை பேர் எழும்பினாங்க? இந்த மாரநாதாவை அழிக்க எத்தனை பிசாசு எழும்பினது? இன்னைக்கு சொல்லட்டுமா, இந்த கட்டடம் தேவனால் உருவாக்கப்பட்டது. இந்த கட்டடம் பரிசுத்த தேவனுடைய உருவாக்கப்பட்ட உருவம். இன்னைக்கு சொல்றேன் அல்லேலூயா. ஒரு கையாக, காலாக, கையாக, கண்ணாக, காதாக தேவன் உன்னை உருவாக்கி வச்சிருக்கிறார். இசைந்த மாளிகையாய் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த தேவ சித்தம் அப்படின்னா தேவன் சொன்னார், ஆண்டவரே சுய சித்தமா தேவ சித்தமா நாம் எதை செய்கிறோம்? செல்ஃப், சுயம். நம்ம ஜெபிக்கும் போது சாட்சி சொல்லும் போது நினைச்ச சுயம் சாகடிக்கப்பட இந்த 10 கேரக்டர் ஆண்டவர் காண்பித்தார். ஆவியானவர் சொல்றாரு, நீங்க 10 குணச்சித்திரங்கள் அப்படின்னு உங்களுடைய சுபாவங்கள், இந்த 10 விதமான குணங்களை ஆண்டவர் என்னோடு எனக்காக சபைக்காக பேசினார். அப்போ ஆண்டவர் சீர்படுத்துவதற்காக இந்த 10 கேரக்டரை காண்பித்து கொடுத்து, இப்படியெல்லாம் இருந்தா நீ சரிப்பட முடியாது, நீ இப்படி கட் பண்ணிட்டு இதை கரெக்ட் பண்ணிட்டீனா இந்த கட்டடத்தை நான் முடிக்க முடியும். என்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நிலம் என்னுடையது ஆனா சித்தம் உம்முடையது. நிலம் என்னுடையது, ஆமென், உம்முடைய வில்லிங் நான் பார்க்க விரும்புகிறேன், உம்முடைய சித்தத்தை அறிய விரும்புகிறேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஒருவேளை நான் ஒரு சின்ன வியாபாரியா இருக்கலாம், ஒரு சின்ன கட்டிட தொழிலாளியா இருக்கலாம், சின்ன ஒரு குழு, ஆமென், சின்ன தொழில் பண்ணக்கூடியவர்களா இருக்கலாம். தேவன் அதை பார்க்க வரல. தேவ சித்தம் உன்னை கொண்டு என்ன செய்யணும்? ஆமென். அல்லேலூயா. பிசாசு நினைத்தா இந்த ஆமென் குடும்பத்தை அழிச்சிடலான்னு, பிசாசு நினைத்தா சபையை அழிக்கலான்னு. பிசாசு சபை அழிக்க முடியாது. நம்புறீங்களா? ஆமாவா இல்லையா? பிரதர், உங்க பிள்ளைய பிசாசு தொட முடியாது. பிரதர், உங்க மனைவி பிசாசு தொட முடியாது. இடிக்கக்கூடியவன் நம்மளை இடிக்க முடியாது. பிரதர், ஆமென், அழிக்கணும் நினைக்கிறவனால நம்மளை அழிக்க முடியாது. பிரதர், கட்டுகிற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஊழியத்தை கட்டுகிற ஆவியானவர் இருக்கிறார். குடும்பங்களை கட்டுகிற ஆவியானவர் இருக்கிறார். பிரதர், கொஞ்சம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டீங்கன்னா உங்க பிள்ளை குடும்பம் நல்லா இருக்கும். பிரதர், ஆராதனையை தேடி வர்றது வேற எதுக்கு இல்ல. பிரதர், இங்க வேடிக்கை பார்க்க வரல. பிரதர், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும். ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. என் பிள்ளை கட்டப்படணும், என் மனைவி கட்டப்படணும், என் கணவன் கட்டப்படணும். சுய சித்தம் வேண்டாம், இந்த செல்ஃப் டிசிஷன் வேண்டாம். अपना योजना नहीं चाहिए प्रभु, என்னுடைய சுயமான எண்ணங்கள் எனக்கு வேண்டாம். अपना चिंता मुझे नहीं चाहिए, என்னுடைய சிந்தை எனக்கு வேண்டாம். பிரதர், இன்னைக்கு ஆவியானவர்களோடு பேசுகிறார். உங்கள் மகள் ஒரு ஆமென் நிலமாய் பாருங்க, உங்கள் மனைவி ஒரு நிலமாய் பாருங்க, உங்கள் கணவன் ஒரு நிலமாய் பாருங்க. அதுல தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அதுல இருக்கு. ஆமென், ஆமென், ஆமென். பிரதர், இன்னைக்கு தம்பி, உன் வாழ்க்கையில நீ எங்கே நிற்கிறாய்? உன் நிலம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இந்த கட்டடத்தை தேவன் வாங்கி தந்திருக்கிறார். இன்னைக்கு சொல்லுங்க, ஆமென், சபையே சுய சித்தமா தேவ சித்தமா? ஆமென், ஆமென், ஆமென். கையை உயர்த்தி தேவனை காமிடு. தேவ சமூகத்தில் எப்பவுமே அல்லேலூயா, தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு. உன்னுடைய பிளானிங் தேவன் கரத்தில் இருக்கும் போது உன் கல்லூரியில் ஒருவன் உனக்கு விரோதமாக எழும்ப முடியாது. தேவ கரத்தினுடைய பிளானிங் இருக்கும் பொழுது, பிளானிங் அவர் கையில் வைத்திருக்கும் பொழுது, அவர் உன்னை கட்டி தருகிறவரும் பரிசுத்த ஆவியானவர், பிளான் போட்டு தருகிறவர் இன்ஜினியர் தேவன். ஆமென். குமாரன் மூலமாய் இரத்தத்தின் மூலமாய் கட்டப்படுகிற அஸ்திபாரம் இது. இந்த சபை அஸ்திபாரம் கிறிஸ்துவின் ரத்தம். இந்த சபையின் அஸ்திபாரம் வசனம், கிறிஸ்துவின் வார்த்தை. சபையின் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் வார்த்தை. ஆரம்பிக்கப்பட்டது அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மூலமா. நீங்க எதை குறிச்சு பயப்படாதீங்க, எதை குறிச்சு கலங்காதீங்க. ஐயோ, இந்த ஆலயம் என்னவாய் மாறுமோ, இந்த ஊழியம் நஷ்டப்பட்டுருமா? அம்மா, நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு வியாபாரம் நஷ்டப்பட்டாலே ஆமென், ஒரு வியாபாரினால் பொறுத்து கொள்ள முடியாட்டி, என் பரலோக தேவனுடைய சபையை ஆண்டவர் ஒரு நாளும் அழிய விட மாட்டாரு. அவன் தேவ சபையை தேவன் தந்ததென்றால், தரிசனத்தை தந்தது தேவன் என்றால், அழைத்தது தேவன் என்றால், அனுப்பினது தேவன் என்றால், ஒரு நரி ஏறி இந்த கட்டடத்தின் மேல் நடந்தாலும் இது விழாது.
ஒரு நரி ஏறினார், ஒரு கட்டிடம் விழாது. இந்த அஸ்திபாரம் இயேசுவின் ரத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சுய சித்தம், தேவ சித்தம். சுயமாய் நான் எடுத்த முடிவுகளை தேவ சமத்துல ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, நான் செல்ஃபாக இவ்வளவு நாள் என்னுடைய சித்தத்தை, தேவ சித்தத்தை அறியாம நான் எடுத்த முயற்சிகளை இன்னைக்கு ஸ்டாப் பண்றேன். நானா படித்ததை விட்டுறேன், நானா வேலைக்கு போனதை விட்டுறேன், நானா குடும்பத்தை கட்டி எழுப்ப நினைச்சதை விட்டுறேன். ஆமென். I will build my church. I will build my church. I will build my church. I will build a family. நான் உன் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளுவதில்லை. அஸ்திபாரம் தேவனுடையது. ஆமென். இயேசுவின் ரத்தத்தால் உருவாக்கப்பட்ட சபை. கர்த்தர் நல்லவர். ஆகையினாலே சுய சித்தம் செய்யுமா தேவ சித்தம். பிரதர், செல்ஃப் எடுக்கிற ஆமென், செல்ஃபா எடுக்கிற, சுயமா எடுத்த திட்டம் நிறைவேறாது. சில நேரத்தை நம்ம இப்போ ஒன்னு சொல்லட்டுமா, ட்ரீம் லைஃப் ஒன்னு இருக்குது. ட்ரீம் லைஃப், ரியல் லைஃப். நோட் பண்ணிக்கங்க. ட்ரீம் லைஃப் என்பது கனவு இல்லம், ரியல் லைஃப் என்பது தேவ சித்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ட்ரீம் லைஃப்னா கனவு இல்லம். நான் இப்படியெல்லாம் கற்பனை பண்ணி கல்யாணம் பண்ண, நான் நினைச்ச மாதிரி என் வாழ்க்கை இல்லை, நினைச்ச மாதிரி என் மனைவி இல்லை, நினைச்ச மாதிரி என் பிள்ளை இல்லை, நினைச்ச மாதிரி என் வேலை இல்லை, நினைச்ச மாதிரி வருமானம் இல்லை, நினைச்ச மாதிரி எதிர்காலம். இப்படி நினைக்கிறது ஒரு ஆளுக்கு நடந்திருக்குன்னு எனக்கு கை தூக்கி காட்டுங்க. ஒரே ஒரு ஆளுக்கு. நான் நினைச்சதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்றவங்க மட்டும் கை தூங்க. நான் கீழே போட்டுறேன். நான் நினைச்சது எனக்கு நடக்கல. ஏன் தெரியுமா? நான் நினைக்கிறது நடந்தா ட்ரீம் லைஃப், என் சொப்பன வாழ்க்கை. நான் கனவு கண்டேன், நான் இப்படி படிக்கணும், இப்படி மார்க் வாங்கணும், இப்படி வேலைக்கு போகணும், இப்படி வேலை கிடைக்கும், இப்படி ஃப்ரெண்ட்ஸ் அமையும், எனக்கு நல்ல ஒரு லைஃப் அமையும், எனக்கு லைஃப் பார்ட்னர் இப்படி கிடைக்கும், இப்படி நான் நல்ல ஒரு ஃபேமிலி கிடைக்கும். இந்த ட்ரீம் லைஃப்ல நிறைய நேரத்தில் நான் மிஸ் ஆயிரும். என் ட்ரீம் லைஃப், என்னுடைய கனவு வாழ்க்கை, என்னுடைய மைண்ட்ல வர்றத நான் நினைச்சு பார்த்தேன். என் மனைவி இப்படி இருக்கணும், என் மனைவி வாழ்க்கை இப்படி இருக்கணும், நான் அவளுக்கு இப்படி எல்லாம் செயல்படணும், என் மனைவி எனக்கு குடும்பத்தை இப்படி நேசிக்கணும். எதுவுமே நடக்காது, நேர்மாறா தான் நடக்கும். நான் ஒண்ணு சொல்லட்டுமா, நீ சொன்னது நடந்தா அது சுய சித்தம். நீ சொல்லாததே நடக்குதுன்னா தேவ சித்தம். கையை உயர்த்தி தேவ சித்தம் இல்ல சுய சித்தம் என்பதை நீங்க கரெக்டா அனலைஸ் பண்றது, அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு ஈஸியா ஒரு மெத்தட் சொல்லி தரேன். நானா நினைச்சது பரவாயில்ல, நினைச்ச மாதிரியே வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அப்படின்னா அது நீ நினைச்சதுதான் நடந்திருக்கு. ஆனா நினைக்காதது நடக்குதுதான் தேவ சித்தம். உன் வாழ்க்கையில ஆண்டவர் ஆரம்பிச்சுட்டாரு. இந்த ஊழியம் நான் நினைச்ச மாதிரி நடக்க கூடாது, என் குடும்ப வாழ்க்கை நான் நினைச்சது போல இல்ல, தேவன் நினைக்கிறது வாழ்க்கை நடக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்கு நேரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் திருப்பிக் கொள்வோம், எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். நமக்கு தெரிந்த இந்த சவுலுடைய வாழ்க்கை நடந்த நிகழ்ச்சி தான். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். இன்றைக்கு காலை வேளையில ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். சவுலை சந்தித்த அந்த ஒளி இருக்கீங்களா பிரதர் சிஸ்டர், இருக்கீங்களா? சவுலை சந்தித்த ஒளி, அவன் தேவனை அறியாத இருந்த போது அவனுடைய சுய சித்தம், அவனுடைய எண்ணம் கிறிஸ்தவர்களை அழிக்கணும். ஆமென், அல்லேலூயா. அவனுடைய மைண்ட்ல வந்தது கிறிஸ்தவத்தையே அழிக்கணும், கிறிஸ்தவ அழிக்கணும். சவுல் புறப்பட்டான். ஹலோ, விளங்குதா? சபையை அழிக்கணும் ஒருத்தன் புறப்படுறாங்க, ஊழியத்தை அழிக்கணும் ஒருத்தன் எழும்புறான், குடும்பங்களை அழிக்கணும் ஒருத்தன் எழும்புறான். ஏதாவது புரியுதா உங்களுக்கு? நீ ஆவியானவங்களோட பேசுறாரு. நீ எதிர்த்து நிற்பது ஆண்டவரை, ஊழியத்தை அல்ல, தேவனை எதிர்த்து நிற்கிற. சவுல் போன பாதையில் ஒரு ஒளியை கர்த்தர் காண்பித்தார். ஆண்டவனோடு பேசும்போது சுயமாய் போன பாதை
அவன் கிறிஸ்தவர்களை அழிக்கணும், கிறிஸ்தவத்தை இல்லாமல் ஆக்கணும். நல்ல கவனிங்க, அழிக்கணும்னு நினைச்சவனுக்கு ஒரு ஒளியை காண்பித்து அவன் இப்ப குருடன் ஆக்கிட்டார். இன்னைக்கு சொல்றேன், நீ சுயமா எடுக்கிற முடிவு எல்லாமே குருட்டுத்தன்மையாவே இருக்கும். செய்யறதே எனக்கு புரிய மாட்டேது, நடக்கிறதே புரிய மாட்டேது, வர்றதெல்லாம் தலையிலா போகுது, இதை சொன்னா தப்பா போகுது, இதை சொல்றதா அதை எதுவுமே உங்களால முடிவெடுக்கவே முடியாது. அதுதான் குருடங்கையில என்ன பணத்தை கொடுத்தாலும் இந்த மதிப்பு தெரியாது. குருடங்கையில ஒரு மனிதன் வந்து நின்னாலும் தெரியாது. இவனை குருடாக்கிட்டார். என்னைக்கு சொல்லட்டுமா, தேவன் சுயத்தை உடைக்க நம்மை சில வேளைகளில் குருடனாக்கிறார். நமக்கு கண்ணே தெரியாத அளவுக்கு மாத்திறார். ஒரு ஒளி வந்தது, அவனுடைய கண்களை குருடாக்கினது. இப்ப அவன் எதுக்கு நேரம் இப்ப வந்துட்டான்னா, என்ன சொல்ல வந்துட்டான், நான் என்ன செய்ய, இவ்வளவுதான் சத்தமா. ஏமா வசனத்தை கண்டுபிடிக்கலையானோ சொல்ல, நான் என்ன, எப்படிங்க எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நான் என்ன. அது வரைக்கும் இவன் போனது கிறிஸ்தவத்தை அழிக்க. ஒளி வந்தவுடனே சித்தம் செய்ய என்ன சித்தமாய் இருக்கிறேன், நான் என்ன செய்யணும். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இந்த மாதத்தில் அருமையான தேவ பிள்ளை ஆவியானவனோட பேசுறார். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் எதை படிக்கணும்னு சொல்லி படிப்புக்கு மேல் படிச்சவங்கிட்ட போய் கேட்க கூடாது. எனக்கு மேலுள்ள அதிகாரிகிட்ட நான் என்ன செய்யணும், என் கணவனிடத்துல போய் நான் என்ன செய்யணும், என் மனைவியிடத்துல என்ன போய் கேட்கறதல்ல, என்னை படைத்த தேவனிடத்துல போய், அந்த ஒளியினிடத்துல போய் நில்லு. கண் தெரியாதவனை போல நில்லு, குருடாக்கப்பட்டவனை போல நிற்கும் போது, உன் லைஃப் உன்னுடைய இன்ஜினியர் அவர் கையில நிற்கும் போது, பிளானிங்கோடு நிக்கிற தேவனுக்கு முன்பாக ஆண்டவருடைய வரைபடத்தை காண்பிக்க ஆரம்பித்து விடுவா. ஆமென். இப்போ என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து தேவ சமூகத்தில் கேட்க போறோம். ஏனென்றால் சுய சித்தம் அப்படி என்பது நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் எடுத்து வாசிங்க. நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 5 3 5 6 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து. நல்லா கவனிங்க, சுய புத்தியின் மேல் சாரக்கூடாது. இன்னைக்கு நீங்க தேவ சித்தத்துக்கு செய்யணும்னா உன் புத்திய நீ மங்க வச்சிடணும். ஆமென் சொல்லுங்களேன். நான் என்னுடைய படிப்பு, என்னுடைய அறிவு, என்னுடைய திறமை, என்னுடைய ஞானம், என்னுடைய நான் ஃபியூச்சரை எனக்கு நல்லா தெரியும். நல்லா கவனிங்க, ஒரு விபத்தை உண்டு பண்றவன் டிரைவிங் தெரியாதவன் கிடையாது. இருக்கீங்களா? ஒரு டிரைவிங் தெரியாதவன் போய் ஆக்சிடென்ட் பண்றது கிடையாது. ஆக்சிடென்ட்ங்கிறது வண்டி ஓட்ட தெரிஞ்சவன் தான் போய் இடிக்கிறான் பாருங்களேன். சரிதானா? அப்ப அவனுக்கு ஒன்று செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஒன்று இருக்குது. இன்னைக்கு பாருங்க, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் விட்டுருங்க, காட்ஸ் வில்லிங்க்கு நேராக போயிடுவோம். தேவனுடைய சித்தத்துக்கு நேராக நம்ம வாழ்க்கையை திருப்புவோம். நீ கர்த்தருடைய ஆவியானவரோடு பேசுகிறார். சுய புத்தியின் மேல் நீ சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தார். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவரின் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்போ உங்க வழியில உன்னுடைய நம்பிக்கை தேவன் மேல் இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க, நீங்க நிறைய நேரத்துல நம்பிக்கை மனிதன் மேல் வைப்போம். விசுவாசம் நமக்கு குறைந்த தேவனிடத்துல போக காரணம் என்னன்னா, மனுஷன் செய்வான், மனுஷனுடைய கற்பனை இடத்துல நீங்க போய் அவன் மூலமாய் கிடைக்கும் நீங்க எதிர்பார்ப்பீங்க. தீபாவளியில போனஸ் கிடைச்சா நம்ம இதெல்லாம் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருப்போம். தீபாவளி போனஸ் ரொம்ப கம்மியா கிடைச்சிருக்கும். ஒருவேளை இந்த வரக்கூடிய அமௌண்ட் கிடைச்சா நம்ம இதையா செய்வோம்னு நினைப்போம். இன்னைக்கு சொல்றேன், சுய புத்தி ஒரு நாளும் உங்கள் வேலையை ஒரு நாளும் வளர விடாது. இன்னைக்கு சொல்லுங்க, என் முழு இருதயத்தோடும் என் தேவன் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்ன செய்யுங்க? உன் வழிகளில் எல்லாம் யாரை நினைத்துக்கொள், கர்த்தரை நினைத்துக்கொள். சிஸ்டர்ஸ்,
இன்னைக்கு ஆவியானவனோட பேசுறாரு. நீ உன் வழியிலெல்லாம் கர்த்தரை நினைங்க. உங்க பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து நினைக்கிறீங்களா? உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நினைக்கிறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்கள் நினைவை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகையினால் தான் சொல்றார், உன் நினைவல்ல என்னுடைய நினைவு, உன் நினைவல்ல என்னுடைய நினைவு, என் நினைவு உன் நினைவுக்கும் வானமும் பூமி எவ்வளவு உயரவா இருக்கிறதோ அவ்வளவாய் நான் உயர்ந்திருக்குங்கிறாரு. நீங்க நினைக்கிறது நடக்க கூடாது, தேவன் நினைப்பது என் வாழ்க்கை நடக்கணும். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? நீ சொல்லணும், ஆண்டவரே ஆமென், சுய புத்தியின் மேல் சாய்ந்துட்டேன்னா என் வழியில நான் நடப்பேன். இல்ல ஆண்டவரே, என் பெற்றோர் வழியில நான் நடக்கல, என் உறவுகள் வழியில நடக்கல, எனக்கு முன்னோர்கள் காண்பித்த வழியில் நடக்கல, நான் உம்முடைய வழியில நினைக்கிறேன். உம்முடைய வழியிலே ஆண்டவர் உண்மையே நான் நினைக்கிறேன். ஆண்டவரே இன்னைக்கு சொல்லட்டுமா? பைபிள் சொல்லுகிறது, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். அருமையான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே உங்கள் பாதைகளை அவர் செவ்வாய்ப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு கருமையான தேவ பிள்ளையே, உங்கள் பாதை எப்படியாய் காணப்படுகிறது? உன் வழியில நீ யாரை நினைத்து கொண்டிருக்கிறாய்? மனுஷனையா தேவனையா? நீ எதை நினைத்து கொண்டிருக்கிறாய்? உன் நினைவை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ செவ்வாய்ப்படுத்த வேண்டும் என்றால், உன் வாழ்க்கை செவ்வாய்ப்படுத்த வேண்டும் என்றால், அப்ப ஜெபம் எதுக்குயா செய்யறேன்னா அவரை நினைவுபடுத்துவதற்கு. வேத வாசிப்பு எதுக்குயா? அவரை நினைவுபடுத்துவதற்கு. ஆராதனை எதுக்குயா? அவர் நினைவுபடுத்துவதற்கு. கர்த்தருடைய பந்து எதற்கையா? அவருடைய வருகையை நினைவுபடுத்துவதற்கு, அவருடைய மரணத்தை நினைவு கூறுவதற்கு, அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுவதற்கு, அவர் வரப்போகிறார் என்பதை நினைவுபடுத்துகிறது அந்த கர்த்தருடைய பந்தி. பந்தி என்பது சாதாரணமா நினைச்சிடாதீங்க, அவரை நாம் நினைத்துக் கொள்வதற்கு. அல்லேலூயா. அப்ப அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது காரியத்தை செவ்வாய்ப்படுத்துவார். சுய புத்தியின் மேல் நீங்க சாயாதீங்க. ஆமென். நம்பர் 1, சுய புத்தியின் மேல் ஆமென் சாயாமல் கர்த்தரின் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். 16ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆமென். நீதிமொழிகள் 16:25, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற ஒரு வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி. முடிவோ எப்படி இருக்குமா? மரண வழி. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆமென். ஆமென். இரண்டாவது, சுய சித்தம் என்றால் சுயமாய் நம்ம செல்ஃபா எடுக்கிற சில அறியாமை. ஆமென். நம்மளா முடிவெடுப்போம். அந்த முடிவு சில வேளைகளில் அது மரண வழிக்கு கொண்டு போய்விடும், பாவ வழிக்கு கொண்டு போய்விடும், பிசாசின் வழிக்கு கொண்டு போய்விடும். ஆமென். தேவனை விட்டு வழி விலகுகிற இடத்துக்கு கொண்டு போய்விடும், தேவனுடைய ஐக்கியத்தை விட்டுவிடும், தேவனுடைய சபையை விட்டுவிடும், தேவனுடைய பிரசன்னத்தை இழந்துவிடும். இன்னைக்கு சொல்றேன் அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. உங்கள் ஆமென் மனுஷனுக்கு வருகிற, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற, உங்களுக்கு சரின்னு தோன்றுகிற வழியில நீங்க போகாதீங்க. ஆமென். சில வழியில நீங்க எடுக்கிற முடிவுகள் ஆமென் அறியாமையினால சில வேளைகள் அது மரணத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும், பிரிவினையை கொண்டு வந்து விடும், ஐக்கியத்தை உடைத்து விடும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே ஆமென் எனக்குன்னு சரியா தோன்றுகிற வழி நான் போகக்கூடாது. இன்னைக்கு செம்மையான வழி தேவனுடைய வழியை விட்டு எனக்கு தோன்றுகிற, என் மனதில் தோணுச்சு, எனக்கா தோணுச்சு, நான் எடுத்த முடிவு என்று நம்மை நாமே யோசிச்சு சில வழியை முடிவெடுப்போம். பார்த்தீங்களா? ப்ளீஸ் நீங்க எடுக்கிற முடிவை நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. ஆமென். எதிர்காலத்தை குறித்து நீங்க எடுத்த முடிவை இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து ஆண்டவரே என் வாழ்க்கையில சுயமாய் நான் எடுத்த முடிவுல, இந்த முடிவுல என் மனைவி, என் முடிவுல என்னுடைய குடும்பம், என்னுடைய முடிவுல ஆண்டவருக்குள் வளருவதற்கு என்று நீங்களா முயற்சி எடுக்கிறீங்க பாத்தீங்களா? அது முயற்சி மரணத்துக்கு கொண்டு போய்விடும். உங்க பார்வைக்கு அது செம்மைதான், ஆனா தேவனுடைய பார்வையில அவன் சொல்றாரு மரணத்துக்கு கொண்டு போய் விடுமாம். ஹல்லேலூயா. ஆகையால் தான் யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் 19ஆம் வசனத்தை வேகமா எடுத்து பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிற எதுவோ, ஆமென், செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். அல்லேலூயா.
அருமையான தேவ பிள்ளையே, பைபிள் சொல்லுகிறது, பிதா இயேசு கிறிஸ்து பிதாவை குறித்து சொல்றாரு, பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க சுயமாய் எடுக்கிற முடிவு தவறு என்று பைபிள் சுட்டி காண்பிக்கிறது. பிதாவாகிய தேவன் எதை அவர் நினைக்கிறாரோ அதை குமாரனாகிய இயேசு ஆமென் செய்வாராம், தாமாக எதுவும் செய்ய மாட்டாராம். ஆகையினால் தான் பைபிள் சொல்லுகிறது, அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? பிதாவாகிய தேவன் செய்வதை குமாரனாகிய இயேசு செய்தாராம். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு செய்வதை நாம் செய்கிறோமா? இயேசு சொன்னதை நம்ம செய்யறோமா? பிரதர், இயேசு செய்தது, அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார், நம்ம கீழ்ப்படுகிறோமா? பிதாவுக்கு குமாரனாகிய இயேசு கீழ்ப்படிந்தார், நாம் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறோமா? பைபிள் சொல்லுகிறது, இயேசு பூமியில வாழ்ந்த காலத்திலே அவர் நன்மையை செய்கிறவராக சுற்றித் திரிந்தாராம். வியாதிஸ்தர்களை சுஸ்தமாக்கினாராம், மரித்தோரை எழுப்பினாராம், விதவைகளை ஆதரித்தாராம், குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினாராம், பரமராஜ்யத்தை குறித்து சொன்னாராம். நான் செய்கிறேனா? இயேசு கிறிஸ்து ஃபேக்டரியில போய் வேலை செஞ்சுட்டு இருந்தாரா? என்ன பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தாரா? இயேசு போய் மீன் பிடிச்சிட்டு இருந்தாரா? இயேசுடைய சித்தம் எல்லாமே பிதா என்ன சொன்னாரோ அதை செய்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தண்ணி எடுத்து ஊத்துனாங்க, அங்க அது ரசமா மாறினது. அது இயேசு எடுக்கிற வரைக்கும் அது தண்ணீர், ஆனா இயேசு எடுத்து ஊத்த சொன்னார், அதை செய்த உடனே ரசமாய், திராட்சை ரசமாய் மாறும். நீங்களா பார்த்தா உங்க பார்வைக்கு அது தண்ணீர். பிதாவின் சித்தத்தை குமாரன் செய்தார், இயேசு சொன்னதை நான் செஞ்சா அங்க ஒரு மாற்றம் உண்டாகும். 5 அப்பம் என் கண்ணார பார்த்த 5 ரொட்டி தான், ஆனா இயேசு பார்த்த பார்வை 5 அல்ல, அதுல 5000 5 ரொட்டியில அவர் பார்த்தாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அது அப்படி மல்டிப்ளை ஆகுது. சித்தம் அதுதான். என் சுயமாய் பார்த்தால் 5 அப்பம் தான், என் இயேசுவின் பார்வை, பிதாவின் பார்வை அப்பம் 5000. அதுதான் பிராட் விஷன், பிக்கர் விஷன், ஹையர் விஷன். அவருடைய விஷன், அவருடைய தரிசனம் பெருசு. ஹல்லேலூயா. நீங்க இந்த குழந்தையை பார்க்கும்போது இவனுக்கு இருக்கிற வயசுக்கு நீங்க அவனை ட்ரீட் பண்றீங்க. ஆண்டவர் இவனை 60 வயசுல எப்படி இருக்கான்னு சொல்லி இன்னைக்கு அவரை பார்த்து அவனுக்கு ட்ரீட் பண்றாரு. அதனாலதான் இத ஒளிவ கன்று மேசைய சுத்த நீங்க உட்கார வச்சுட்டார். இது மரமாய் கனி கொடுக்கிற ஒரு காலம் வரும். தேவன் பார்க்கிறாரு, பிதாவின் சித்தம் ஒரு நாள் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப பிராட் விஷன் நம்முடைய எப்பவுமே, நம்முடைய திட்டம், தீர்மானம் எப்பவுமே பெரிதான அளவில் நமக்கு காணப்பட வேண்டும். ஆகையினால் தான் இயேசு கிறிஸ்து தாமாக அவர் எதையுமே செய்யல. அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அப்படியே செய்கிறார். ஹலோ, பிதா எதை செய்தாரோ அது குமாரன் செய்தார். அப்ப பிதா சினிமா பார்த்தா குமாரன் பார்த்திருப்பார். குமாரன் தியேட்டருக்கு போயிருந்தா நானும் தியேட்டருக்கு போவேன். குமாரன் கெட்ட வார்த்தை பேசினா நான் கெட்ட வார்த்தை பேசுவேன். குமாரன் ஒருத்தனை கொலை செய்தா நானும் ஒருத்தனை கொலை செய்யலாம். குமாரனாகிய இயேசு செய்யாததை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன்னா இது தேவ சித்தம் அல்ல. சொல்லுங்க. குமாரன் ஒருவனை கோல் சொல்லி இருந்தா நான் சொல்லலாம் கோல். குமாரன் ஒருவனை குறை சொல்லி இருந்தா நான் குறை சொல்லலாம். குமாரன் குறை சொல்லல, என்னிடத்தில் ஏதாகிலும் குறைவுண்டா சொல்லுங்கப்பான்னு கேட்கிறார். அப்ப பிதாவாகிய தேவன், பைபிள் சொல்லுகிறது, நானும் அவரும் ஒன்றாயிருப்பது போல நீ ஒன்றாயிருக்கிறார். அதனால இயேசு யாரையுமே தனியா ஒருத்தர் விட மாட்டேங்க. ஏன்னா நான் பிதாவோடு இருப்பதை போல அவர் ஒரு நாள் என்னை தனியே விடவில்லை. நீங்களும்
என்னை தனியா இருக்க விடாதீங்க. ஆனா நாம் அப்படி இல்லை, எப்பவுமே தனியா தான் இருப்போம். வேலைக்கு போனா தனியா, ஆசீர்வாதம் வந்தா தனியா தான் சுதந்திரிப்போம், பொருள் வாங்கணும்னா தனியா தான். செல்ஃப் செல்ஃப் சுயமா. நீ யாரு கேட்கறதுக்கு? புரிஞ்சிருச்சுங்களா? ஏதாவது சொன்னா நீ யாரு சொல்றதுக்கு? இதை செய்யாத நீ எப்படி சொல்லலாம், இப்படி பேசாத நீ எப்படி சொல்லலாம்? சார், குமாரன் அப்படி சொல்லவே இல்லை. பிதா எதை சொன்னாரோ அது குமாரன் செய்தார். இயேசு எதை சொன்னாரோ அதை நான் செய்யும் போது பிதாவின் சித்தத்தை நான் செய்ய ரெடி ஆயிட்டேன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். இயேசு குறைத்தும் பேசல, குறைவையும் பார்க்கல, குறைச்சும் சொல்லல, குறையும் மற்ற இடத்துல சொல்லல. யூதாசை பத்தி பேதுருவிடத்துல சொல்லி கொடுத்துக்கலாம். இவன் பாரு, நீ மறுதலிக்க போற, இவன் என்னை காட்டி கொடுக்க போறன்னு சொன்னாரா? புரியல தானே? புரியாது. இவன் மறுதலிக்க போறான்னு யூதாஸ்ல போய் நீ என்ன காட்டி கொடுக்க போற, கிளம்பலாம், இவன் இனி அடுத்து என்ன தெரியாதுன்னு சொல்ல போறான்னு சொல்லல. ரெண்டு பேரும் அப்பத்தான் தான் பூசிக்க போறாங்க. ரெண்டு பேரும் கால கழுவுறாரு இயேசு. நான் செய்ததை போல நீ செய்யுங்கிற. அவர் சொன்னதெல்லாம் சொன்னதை செய்யல, செய்யாத செஞ்சுட்டு இருக்கணும். அப்புறம் கேட்டா வாங்க ஆண்டவரே, வருவார், நல்லா வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்பத்தை சாப்பிடும் போது எப்பா இவன் என்ன கால வார போறான் அப்படின்னு சொல்லவே இல்லை. யூதாஸ், நீ செய்ய வேண்டத துரிதமா வேகமா அவசரப்பட்டு சீக்கிரம், உனக்கு ஃபர்ஸ்ட் அவசரம், உனக்கு நிறைய வேலை இருக்குதுப்பா. கூட இருக்கவங்க கூட தெரியல இவர் எதுக்கு அனுப்புற, ஒரு காசு கையில வச்சிருக்கனால சாப்பாடுக்கு இது வாங்க, ஏன்னா திருவிருந்து முடிச்சோட கம்யூனிட்டி சர்வீஸ் சாப்பாடு கிடைக்கும், நீ போய் சீக்கிரம் போய் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்பியிருப்பான்னு நினைச்சாங்க மக்கள். தெரியல, செய்ய வேண்டியதை துரிதமா. அப்ப இவன் நினைச்சா ஒருவேளை சாப்பாட்டுக்கு நைட் நேரத்தில் நைட் டின்னருக்கு அனுப்புறாரு, சீக்கிரமா போயிட்டு வாடான்னு. ஆனா இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு கூட அவரே ஜோமணி அனுப்புறாரு, ஆசீர்வாதம் பண்ணி, நீ என்ன போய் காட்டி கொடு. ஆஹா, பைபிள் சொல்றது அவனுக்கு ஐயோன்னு. புரியுதா நான் பேசுறது? பிதா எதை செஞ்சாரோ, பிதா அன்பு கூர்ந்தார், இயேசுவும் அன்பு கூர்ந்தார். இயேசு என்னிடத்தில் அன்பா இருந்தார், நான் அன்பா இருக்கிறேன்னா? ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. நான் ஊழியம் செய்யணும், நாத்துமா அதை பண்ணு, சரி சரி எல்லாம் சரிதான். நீ அவர் சொன்னதை செய்றியா? அல்லேலூயாவா? தாமா எது செய்யலையா? ஓ, உதாரணத்துக்கு நீங்க அப்பா, உங்க குழந்தை சொல்லாம இல்லாம கோயம்புத்தூர் போயிட்டு வீட்டுக்கு வந்துருச்சு. வந்தோன்னு வெளியே நிக்க வைப்பீங்க. வெளியே நில்லு, எங்க போயிட்டு வந்த? கோயம்புத்தூர். ஏன் என்கிட்ட கேட்கல? அடுத்த கேள்வி, இது என்ன சத்திரமா போக வர என்கிட்ட கேட்டியா? இல்லப்பா நான் காலேஜ் போனேன். நீ எப்படி என்கிட்ட சொல்லாம போலாம்? அப்பா ஒருத்தர் இருக்கும்போது இன்ஃபார்ம் பண்ணுமா? நல்லா கவனிக்கணும். இன்ஃபார்ம் நமக்கு தேவையா? நான் போறது இதுக்குத்தான் போறேன்னு சொல்லுமா? எங்க போறேன், எதுக்கு போறேன், எப்ப வருவேன், இது சொல்லிட்டு போணுமா அப்பாட்ட? நம்ம நீ எங்க போயிட்டு இருக்க தெரியுதா? நீ பாட்டுக்கு ஆலயத்திலிருந்து போற, நீ பாட்டுக்கு ஆலயத்துக்குள்ள வர, நீ பாட்டுக்கு சர்ச்சை முடிச்சு போற, நீ பாட்டுக்கு அடுத்து வர எங்க போற, எதுக்கு போற, யார பார்க்க போற, எப்ப வருவ, ஏதாவது தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட பேசுறார். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை மாற்ற விரும்புறாரு. மாற்ற விரும்புறாருங்கிற அப்படியே அப்ப இப்படியே இருக்கணும் தான் நீ விரும்புறியாட்டு இருக்குது. இது சாத்தானுடைய வேலை. உள்ள வேற உள்ள இருக்கிறான், அவன் தானே இருக்கிறான். பைபிளை தூக்கிட்டு உள்ள உட்கார்ந்துருப்பான், தெரியாது நமக்கு. சுயமா எதுவும் செய்யலையாம் இயேசுவே சுயமா செய்யல. ஆனா நான் மட்டும், நான் எடுக்கிற முடிவுக்கு என் மனைவி கேட்கணும், நான் சொல்றதையும் என் பொண்டாட்டி கேட்கணும், நான் சொல்றதையும் என் புள்ள கேட்கணும், நான் சொல்றதையும் என் புருஷன் கேட்கணும், நான் சொல்றதை இவன் கேட்கணும் அப்படி நினைக்கிற பத்தியா? அங்கேயே டேமேஜ் ஆயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். தேவன் எதை சொல்றாரோ அதை நான் செஞ்சு
அதை செய்து என் பிள்ளைக்கு காட்டணும். தேவன் எதை சொன்னாரோ அதை நான் செஞ்சு விசுவாசிகளுக்கு காட்டணும். குமாரன் இயேசு பிதா சொன்னதை பைபிள் சொல்லுது, பிதாவின் சித்தம் செய்வதுதான் என் சாப்பாடுங்கிறார், போஜனம்ங்கிறார். உடன்பிறப்பெல்லாம் வந்திருக்காங்க, சகோதரர்லாம் வெளியே உங்களுக்காக சாரி, நீ பார்க்க வேண்டியவங்க உள்ள இருக்கீங்கப்பா. இது நான் அவங்க என்ன பார்க்கறதுக்கு வரலப்பா. பிதாவின் சித்தம் செய்வது என்னுடைய போஜனம். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இன்னைக்கு மதியான சாப்பாடு எத்தனை பேர் சாப்பிட போறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்ன நம்புவீங்களா? மதியான சாப்பாடு யாராவது சாப்பிட போறீங்களா? அல்லேலூயா. என்ன கேள்வி சார்? அந்த வேலைக்கு சோறு உண்ணலைன்னா அப்புறம் வீட்டுக்குள்ள ஸ்தோத்திரம் தான், மகாபாரதம் தான். அந்த டைமுக்கு நான் சாப்பிடணும்னு என்னுடைய சரீரம் கேட்குது. ஆனா இயேசு சொல்றாரு, பிதாவின் சித்தம் செய்வது என்னுடைய போஜனம், பிதாவின் திட்டம் நிறைவேற்றுவது, இதுக்கு தான் வந்திருக்கிறேன், பிதா சொன்னதை செய்ய வந்திருக்கிறேன். பிரதர், நீங்க எதுக்கு பிரதர் வந்திருக்கீங்க? ஹலோ, இப்ப நீங்க செய்யறதெல்லாம் பிதா செய்யறதான் செஞ்சுட்டு இருக்கீங்க. என்ன பிதா பிரிக்க வரலையா, பிதா சேர்க்க வந்தாரு. ஹலோ, பிதா பகைக்க வரலையா, பகைஞனை நேசிக்க வந்தார். பிதாவாகிய குமாரனை அனுப்பினது பிரிக்க வரல, சேர்த்த வந்தார். பிதா குமாரனை அனுப்பினது மன்னிக்க வந்தார். நீ மன்னிக்கிறியா? நீ ஒரு கண்ணத்தை அறிஞ்சா மறுகண்ணத்தை காட்டுன்னு காந்தியடிகள் சொல்ல, இயேசு சொன்னது காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. அதையும் கூட நமக்கு கிறிஸ்தவராகிய நமக்கே தெரிய மாட்டேது. இன்னைக்கும் திரும்பி சொல்றேன், பிதா சொன்னதை செய்ய குமாரன் வந்தாராம். அல்லேலூயா. அதுல 30ஆம் வசனத்தை வாசிங்க, 5:30. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. ஹலோ சார், அவன் என் மேல கேஸ் போட்டாங்க, அவன் எனக்கு விரோதமா நிக்கிறான் சார், எனக்கு குறிச்சு தப்பு தப்பா பேசுறான் சார். இருக்கீங்களா? ஏதோ புரியுதா? தெளிவா எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரா? எனக்கு என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு எப்படி இருக்கா? கவனிக்கிறீங்களா? உன் வீட்டுல தீர்ப்பு நீதியா இருக்கா? எங்க உன் ஃபேமிலி? எங்க உன் ஃபேமிலி? எங்கப்பா? முடிஞ்சிருச்சுல? ஹலோ, அஷூரன்ஸ் கொடுத்தீங்களே குடும்பம் பரலோகத்துக்கு வரும்னு, என்னாச்சு? தனிமையா வந்திருக்கானே. இதுல இருந்து புரியுது யாருக்கு கேரண்டி நீ கொடுக்காத. இதோட கடைசி அவன் வருவான், ரட்சிக்கப்படுவான், ஞானசானம் எடுப்பான், கல்யாணம் பண்ணுவான், அபிஷேகம் பெறுவான், இவன் சபைக்கு நிற்பான். அஷூரன்ஸ் கொடுக்காத, யாருக்கும் உறுதி கொடுக்காத. நம்ம நினைக்கிற இந்த ஆத்துமா இடறிருமே, இந்த ஆத்துமா பின்வாங்கிருமே, பரலோகம் போ. தேவனை விட்டு எங்க நிக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க. காரியத்திற்கு தேவனை தேடாத, நீ தேவ சித்தத்தை செஞ்சிட்டீனா வீட்டுல நீதி கிடைக்கும். பைபிள கரெக்டா போட்டுக்கப்பா. என்ன சொல்லுது? நான் என்ன போட்டிருக்கப்பா? என் பிதாவின் சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு எப்படி இருக்கா? நீதியா இருக்கிறது. எங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கிறது நீதியா கிடைக்குதா? போய் பேசக்கூடாது. என்ன பாருங்க, உனக்கு நடக்கிறதெல்லாம் நீதியா இருக்குதா? இயேசுவை தேடி வந்தீங்கப்பா தம்பி, இயேசு சொன்னது உன் வாழ்க்கையில நடக்குதா? நடக்கலைனா நீ இயேசு சொன்னதை நீ செய்யலைன்னு அர்த்தம். புரியலையா? திரும்பி சொல்லட்டுமா? நான் பிதாவின் சித்தத்தை செய்யறதுனால எனக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீதியாண்ட நியாயம் இருக்கிறார். எங்க அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற அந்த டீலிங்க கரெக்டா நியாயம் இருக்கிறார். என் அப்பா அம்மாக்குள்ள இருக்கிற உறவை கரெக்டா ஆண்டவர் ஜட்ஜ் பண்றார். நீதி. உன் ஃப்ரெண்ட்ஷிப் உடையுதா? அப்ப நீ தேவனுடைய ஸ்தானத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பிதா சித்தம் என் வாழ்க்கையில, ஹல்லேலூயா, பிதாவின் சித்தம் செய்யறனா
நான் யாருக்கு அஷூரன்ஸ் கொடுக்கல, நான் யாருக்கும் ஆமென் உறுதி வாக்கு கொடுக்க மாட்டேன், யாருக்கு கேரண்டி நான் கொடுக்க மாட்டேன். நான் கேரண்டி கிடையாது. இயேசு தெளிவா சொல்றாரு, தம்பி உனக்கு நீதி ஏன் நடக்கலன்னா, நீ செய்யறதெல்லாம் பிதாவின் சித்தம் செஞ்சீனா, நீ யார்கிட்டயும் வக்கீல வக்காலத்துக்கு ஜட்ஜு கிட்ட போகவே வேண்டாம், மண்டி போடு, தன்னை போல நீதி நடக்கும். எவனோ எனக்கு எழும்புறான், என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், என் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், வேலை செய்யற ஃப்ரெண்ட்ஸ், என் அண்ணன் தம்பி குடும்பம் அக்கா, ஏதோ அநீதி உனக்கு நடக்குது சார். வாழ்க்கையே அநீதி தான் சார், சித்தம் செய்யலன்னு அர்த்தம். சுயமா எடுத்த முடிவுல இருக்கிற நீ இன்னைக்கு ஆண்டவர் சபைக்கு நீங்க வரீங்க, நீங்க நேரா போறீங்க, நேரா வரீங்க, உங்க பார்வைக்கு எது சரின்னு தோணுதோ அதான் செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்க விருப்பத்தை செய்யறதுக்கு சபைக்கு வரீங்க. நீங்க ஆவியான உங்களோட பேசுறேன். இந்த மாசம் ஆண்டவர் சொல்றாரு, சவுல் தான் நினைச்சதை செய்ய போனா ஒரு ஒளியை கர்த்தர் சந்திக்க வைத்தார். அந்த ஒளி இன்னைக்கு பரலோகத்திலிருந்து வந்திருக்கிற பிரதர், அந்த ஒளி உன்னை தேடி வந்திருக்கு மகனே. ஆவியானோடு பேசுறாரு. உன் வாழ்க்கையில ஏன் உன் அண்ணன் தம்பிக்குள்ள உறவு உடையுது? இன்னைக்கு ஜெபம் பண்ணு. என் அண்ணனை நான் இப்படி நம்பினேனே ஆண்டவரே, என் அண்ணி இப்படி நம்பினேனே ஆண்டவரே, என் அப்பா அம்மாவை இப்படி நம்பினேன், எனக்கு அநீதி நடக்குதுன்னு சொல்றீங்களா? ஹலோ, உன் முதலாளி உனக்கு அநீதி செய்யலாம், உன் பெற்றோர் உனக்கு அநீதி செய்யலாம், குடும்பங்கள் உனக்கு அநீதி செய்யலாம். நீதிபரர் ஒரு நாளும் அநீதி உள்ளவர் அல்ல. நீதி நடக்கலினா அதுக்கு காரணம் சபையோ ஊழியனோ அல்ல, நீங்க தான் காரணம். இன்னைக்கு ஜெபிங்க. தாமானா செஞ்சுட்டேன், நானா எடுத்த முடிவு, நானே பார்த்தேன், நானே கல்யாணம் பண்ணேன், நானே வீட்டை கட்டினேன், நானே வேலைக்கு போனேன், நானே தாமாகவே எதையும் செய்யல பைபிள் சொல்லுது. தாமாகவே ரெடியா இருக்கீங்களா? நீங்க ஜெபிப்பா, குடும்பம்பா, எதிர்காலம்பா, உற்றே கோட்டை விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிற. எங்கேயோ போகுது, 4 மாடுல 1 மாடு பிச்சுட்டு போச்சுன்னா சிங்கம் பிச்சுக்கிட்டும்பா. பிசாசுனுடைய வேலை தேவ சித்தத்தை உடைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா தாமாய், நல்ல கவனிங்க, தாமாய் இயேசு எதுவும் செய்யல, பிதாவின் சித்தத்தை செஞ்சாராம். ஆகையினால அவருக்கு என்ன நடந்ததா? நான் தேடுகிறபடி, பிதாவின் சித்தத்தையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகலை போலாக்குவி. சொல்லுங்களேன், இவ்வளவுதான் சத்தமா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே நன்றி கொள்ளுவேன், உம் வார்த்தையால் திருப்தியாவேன், உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். ஏசையா, கையை வெட்டி ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா, யெகோவா சிக்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. சொல்லுங்க, யெகோவா சிக்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. கை உயர்த்தி ஹல்லேலூயா. எனக்கு நீதி கிடைக்கலன்னு உட்கார்ந்து அழுது இருக்கீங்களா? தம்பி, இன்னைக்கு ஆவியான உன்னோடு பேசுறார். உன் குடும்பத்தில் ஆண்டவர் நீதியை செய்ய போகிறார். தேவன் ஊழியத்தில் ஒரு நீதியை செய்ய போகிறார். சபைக்காய் ஒரு நீதியை செய்ய போகிறார். உன் வேலையில நீதியை செய்ய போகிறார். உன் உறவுக்குள்ள நீதியை செய்ய போகிறார். உன் உடன்படிக்கை தேவனிடத்தில் இருக்கும் என்றால், என் தேவ பிள்ளையே, நீ தேவனை விட்டு சித்தத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறாயே, திரும்பி வா. சுயத்தை விட்டு வா. என் சுயம் என்னில் சாம்பலாகட்டும், சுயம் என்னில் சாம்பலாகட்டும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், வேக வேகமா வாங்க. யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வேகமா எடுத்து வாசி மகளே.
அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயே என்றார். என்னது? அன்பாய் இருக்கிறாயா என்றார். இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? ஹலோ, எல்லாருமே அன்பாய் இருக்காங்க என்கிட்ட, இவர்களிலும் என் மேல் நீ அன்பா இருக்கிறாயா? நம்ம அடிக்கடி இந்த கேள்வி நம்ம பிள்ளைகிட்ட கேட்போம். நான் கேட்பேன், ஒரு அலையில சொல்லுங்களேன். ஹலோ, நான் கேட்பேன், அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமா? அப்பாவை பிடிக்கும்னா அம்மாவை பிடிக்கும், ரெண்டு பேரும் பிடிக்கும் பிள்ளைங்க சொல்லுவாங்க. அம்மாவை காட்டிலே மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு நான் கேட்பேன். நீங்க அப்படி கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஆனா இயேசு பேதுருவை பார்த்து கேட்டாரு. இந்த 11 பேர்ல ஒருத்தன் போயிட்டான்ப்பா, அவன் தற்கொலை பண்ணிட்டான். நான் அதை விரும்பல, இவன் சாவான்னு நான் நினைக்கல. சீமோன் பேதுருவே, அவன் செத்தது ரொம்ப கவலையா இருக்கு. ஆனா அந்த மத்த 11 பேர்லும் என் மேல நீ அன்பா இருக்கியான்னு கேட்டாரு. அது எதை காண்பிக்கிறது என்றால், சுய சித்தம் பேதுருவோடு கேட்டார், என் மேல் அன்பாயிருக்கிறாயா என்று. உடனே ஆம் என்ற உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? என்ன சொல்றாரு? ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். புரியுதா உங்களுக்கு நான் பேசுறது? கவனிக்கிறீங்களா? நீ ஆட்டுக்குட்டிய மேய், இந்த ஆடுகளுக்கு நீ தகப்பனாய் மாறுன்னு சொல்லி ஹேண்டர் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆண்டவரிடத்துல கேட்கிற, ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கிறாரு, நீ இவர்களை காட்டிலும் மேல அன்பா இருக்கிறியா? ஆம் சொல்ற வரைக்கும், ஆம் சொல்ற வரைக்கும் அவன் சுயத்தில் இருந்தான். உங்க மேல நான் அன்பா இருக்கிறேன் சொன்ன உடனே இப்ப தேவ சித்தத்துக்கு வந்துட்டான். சார், ஊழியம் என்பது தானாய் வரக்கூடியதல்ல, தேவ சித்தத்தின்படி வரக்கூடியது. ஜெபம் என்பது தானாய் வருவதல்ல, தேவனிடத்திலிருந்து வருவது. இந்த ஆட்டுக்குட்டிய புடிச்சிட்டு போன்னு சொல்ல, இந்த ஆட்டுக்குட்டிய நீ மேய்ப்பையான்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவனோட பர்மிஷன் கேட்கிறாரு, என் மேல நீ அன்பா இருக்கியான்னு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இது ரெண்டையும் புரிந்து கொள்ளும்படியா சொல்றேன். சுயம் என்பது என் மேல் நான் அன்பா இருக்கிறேன், என் பிள்ளை மேல நான் அன்பா இருக்கிறேன், என் குடும்பத்திற்காக நான் அன்பா இருக்கிறேன்னு சொன்னது. இப்ப ஆண்டவர் கேட்டாரு, இவர்களிலும் அதிகமா என் மேல் அன்பா இருக்கிறாயா? அப்பாவை காட்டிலும், அம்மாவை காட்டிலும், அண்ணனை காட்டிலும், மனைவியை காட்டிலும், இந்த அத்தனை பேரை காட்டிலும் என் மேல் அதிகமாய். அவங்க கிட்ட தான் இந்த ஊழியத்தை கொடுக்கிறார். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சுயத்தின் மேல் அன்பு வைத்தவனிடத்தில் ஊழியத்தை ஆண்டவர் கொடுக்கல. சுயத்தின் மேல் பாசம் வைத்தவன் மேல் ஆண்டவர் அன்பை கொடுக்கிற, ஊழியத்தை கொடுக்கல. என் சரீரத்தின் மேலும், என் வஸ்திரத்தின் மேல, என் பணத்தின் மேல என் அன்பு வைத்தவனிடத்தில் ஊழியத்தை கொடுக்கல. இந்த ஊழியம் கொடுக்கப்பட்டது இவர்களிலும் இவைகளிலும். வீடு, ஆடு, மாடு, இந்த பொருட்கள் எல்லாவற்றிலும் என் சகோதரர்கள், இந்த சகோதரர்கள் எல்லாரையும் பார்க்கலும் என் மேல் அன்பா இருக்கிறாயா? எவ்வளவு பெரிய காரியங்க சார். நான் சபைக்கு வரனே, என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு ஏதாவது ஒரு வசனம் உங்க வாழ்க்கையில நடக்குதா பிரதர்? இன்னைக்கு வந்த மாதிரி தானே உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு தெய்வ சமூகத்தில் சொல்வீங்களா? ஏதோ வரோம் போறோம். ஏன் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை காமிக்க முடியலன்னா, இன்னைக்கு சொல்லுங்க, என் மனைவியை பார்க்கலும் நான் உண்மையில் அன்பா இருக்கிறேன் ஆண்டவரே. என் குடும்பத்தை நேசிப்பதை பார்க்கலும் என் மேல் அன்பா இருக்கிறேன். எப்போ ஒரு மனுஷன் கையில ஹேண்டர் பண்றாருன்னா, அவர் சித்தத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார்னா, சித்தம்னு புரிஞ்சிருச்சுங்களா? அது வரைக்கும் உன் படிப்பு மேல நீ அன்பா இருக்கிற, உன் பொருள் மேல நீ அன்பா இருக்கிற, உன் குடும்பத்தின் மேல அன்பா இருக்கிற. நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, இவைகளிலும் இவர்களிலும் நீ என் மேல். யார் சரீரத்தை நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் ஊழியம் கொடுக்கல. ஏன்னா சரீரத்தை நோய் வந்துருச்சுன்னா ஊழியத்தை விட்டுருவோம்.
சரீரத்தில் பாடுகள் வந்துச்சுன்னா விசுவாசத்தை விட்டுருவோம், சரீரத்தில் நெருக்கம் வந்துச்சுன்னா விட்டுருவோம். நீங்க நம்ப மாட்டீங்க செய்தி. நான் முடிக்கும் போது 3 மணி நைட்டு ஆண்டவனோடு பேசினார். ஆண்டவனோடு பேசினார். தேவ சமுத்திரம் உட்கார்ந்து சொன்னேன். பாப்பாவும் படிக்கிறான், நானும் தியானிச்சுட்டு இருக்கிறேன். அவன் சொல்ற, அப்பா போய் ரெஸ்ட் எடுங்கப்பா, டைம் ஆயிடுச்சுப்பான். அந்த வசனத்தை முடிக்கிற வரைக்கும் ஆவியான என்னோட பேசிட்டே இருந்தார். பிள்ளைகளோட உட்காரும்போது 12:45. அப்புறம் திரும்பி நான் ரூம்ல போய் படுக்க போகும்போது நான் ஆமேன் ஸ்தோத்திரம், அதுக்கு டைம் 2:45 ஆயிடுச்சு. தேவன் என்னோடு பேசினார். இவர்களிலும் நீ அன்பா இருக்கிறாயா அப்படின்னா, நான் யார் அன்பு வைத்தேனோ அந்த அன்பு வைத்தவர்கள் என்னிடத்தில் இல்லை என்றாலும், அன்பு வைத்தவைகள் என்னை விட்டு போனாலும், அன்பு வைத்தவர்கள் என்னை காட்டி கொடுத்தாலும், இவர்களிலும் இவைகளிலும் நீ என் மேல் அன்பா இருக்கிறாயா? நிஜமா சொல்லட்டுமா? ஒன்னும் சொல்லட்டுங்களா? நான் எனக்கு பிடிச்சவங்க எனக்கு வியாதி வந்துச்சு என்னால தாங்க முடியாது. எனக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என்னால தாங்க முடியாது. எனக்கு பிடிச்சவங்க என்னை விட்டு மரித்து போயிட்டாங்க, என்னால தாங்க முடியாது. எனக்கு பிடிச்சது ஏதோ இழந்துட்டேன்னா நான் பைத்தியக்காரன் ஆயிடுவேன். அப்படின்னா என் சுயத்தின் மேல் இன்னும் சித்தம் கொண்டு இருக்கிறேன், என் மேல நான் ரொம்ப பாசம் வச்சுட்டேன்னு அர்த்தம். எப்போ இவர்களிலும் இவைகளிலும் உண்மையில் அன்பா இருக்கிறேன், இவைகள் எல்லாம் என்னை விட்டு போனாலும் நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்து போயிருப்பார், மறந்தே போயிருப்பார், நீங்க மட்டும் இல்லைனா. அல்லேலூயா. அவர் மட்டும் என் கூட இல்லைன்னா இவர்கள் என்னை விட்டு போனது நிமித்தம் நான் மாய்த்து கொண்டு நான் தேவனை குறை சொல்ல ஆரம்பித்திருப்பேன். இல்ல, ஆடுகளை நான் மேய்ப்பாண்டவரே, நீ கொடுத்த ஊழியத்தை நான் செய்வேன் ஆண்டவரே, நீ கொடுத்த திட்டத்தை நிறைவேற்ற போற ஆண்டவரே, நீ கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவே ஆண்டவரே. பெற்றுக்கொள். நீ கொடுத்த ஆமென் வாய்ப்பை நான் விட்டுவிட மாட்டேன். நீர் என் மேல் கொடுத்த பாரத்தை நான் விட்டுவிட மாட்டேன். என்ன வந்தாலும். ஹலோ, ஊழியம் என்பது வந்ததனால் செய்யக்கூடாது, கிடைத்ததனால் செய்யக்கூடாது. தேவனிடத்தில் அன்பா இருந்த ஊழியம் செய்யுங்க. உங்களால சபையில் ஒரு ஆத்துமா போயிடக்கூடாது. ஆத்துமா போதன்னு நீ அழுக மாட்டேங்கிற. ஒரு ஆத்துமா உன் சபையை விட்டு பின்வாங்குதுன்னா நீ அழுகலைன்னு அர்த்தம். ஒரு ஆத்துமா சபையிலிருந்து இடருதுன்னா நீ அழுகலைன்னு அர்த்தம். எத்தனை பேத்துக்கு உங்க பக்கத்துல இருக்கிற சேரெல்லாம் காலியா இருக்கும்போது நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது எப்ப நீ அழுவ? இன்னைக்கு சொல்லு, இவர்களிலும் என் மேல் நீ அன்பா இருக்கிறாயா? ஆண்டவரே, உன்மேல் நான் அன்பா இருக்கிறேன்னு சொல்றது எதுல ப்ரூஃப் தெரியுமா? என் கூட இருக்கிற ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறது. எதற்கு ரெடியா இருக்கீங்க தம்பி? உன் ஃபேமிலியில நீ எப்படி இருக்கிற? கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு பேசுறார். குறை சொல்லும் ஆவி சபையை விட்டு வெளியே எப்ப போகும்னா, குற்றப்படுத்தும் ஆவி சபையை விட்டு எப்ப வெளியே போகும்னா, இதே சபைக்குள்ள அப்பத்தை புசிச்சு, இதே சபையில திருவிருந்து ஆமை அப்பத்தையும் ரசத்தையும் குடிச்சு சபைக்கு விரோதமாய் ஊழியத்துக்கு விரோதமாய் நீ நிக்கிறேன்னா இன்னைக்கு நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிரு. இவர்களிலும் நான் உண்மையில் அன்பா இருக்கிறேன், என் ஜனம் அழிந்து போகிறதே. இந்த ஆத்துமா நரகத்துக்கு போயிட்டு இருக்கு ஆண்டவரே, இந்த ஆத்துமா நரகத்துக்கு போதே ஆண்டவரே. நீங்க ஜெபிப்பையா, நீங்க அழுவையா? என் சபையில ஜனங்கள் பின்மாறுகிறார்கள், ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. சுய சித்தத்தை நான் சாம்பலாக்குறேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இன்னைக்கு தேவ சமுத்திரம் ஒப்பு கொடுங்க. சுய சித்தம் வேண்டாம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது சுய சித்தம் என்றால் என்ன. இரண்டாவது வேகமா பார்க்கக்கூடியது தேவ சித்தம் நாம் செய்கிறோமா? பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம், வேகமா எடுங்க பார்க்கலாம். பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும் 13ஆம் வசனத்தை பாருங்க. பிலிப்பியர் 2:12-13 வேகம் வாசிமா. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே
இப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். என்னது? ரட்சிப்பு நிறைவேற. கவனிக்கிறீங்களா? பவுல் சொல்றாரு பிலிப்பு சபையை பார்த்து, சபையாரே நாம் தேவ சித்தம் செய்கிறோமா அப்படிங்கறத பவுல் எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க. எப்பா நீங்க எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே. எப்ப எனக்கு கீழ்ப்படுகிறீங்க? நான் உங்களுக்கு சமீபமாய் மாத்திரமல்ல, நான் உங்க கூட இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் உங்களை விட்டு தூரமா போனாலும் இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பிரதர் கவனிக்கிறீங்களா? நீங்க பிரயாசப்படுவது வயிற்றுக்கும் வாய்க்கும் பணத்துக்கும் பொருளுக்கல்ல, நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. இதுதான் தேவ சித்தம். நீங்க பிரயாசப்படுறது எல்லாமே நீங்க விரும்புறதை செய்யறது. நான் அந்த படிப்பு படிச்சிருக்கிறேன், நான் கேட்டரிங் முடிச்சுட்டு சீக்கிரமா ஒரு ஜாப், கவர்மெண்ட் ஜாப் வாங்கிக்கணும், இந்த படிப்பை முடிச்சு நான் வெளிநாட்டுக்கு போகணும், இதெல்லாம் உங்க விருப்பம். விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படாதீங்க. எனக்குள் தேவன் கொடுத்த ரட்சிப்பு அது எனக்குள் ஆகணும். எப்படி ஒரு குழந்தை விதை விதைத்த உடனே அது 10 மாதங்கள் கழித்து அது பிறக்கும் வரைக்கும் அது பிரயாசப்பட்ட அந்த தாய் காத்திருக்கிறதோ, அதே போல நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நிமித்தமாய் ஒரு ஆத்துமாவை கர்த்தருக்குள் கொண்டு வருவதற்கு மாத்திரமல்ல, என் ரட்சிப்பை எனக்குள் நிறைவேற்ற நான் பிரயாசப்படணும் என்று பவுல் சொல்றாரு. அல்லேலூயா. 13ஆம் வசனம், ஏனெனில் தேவனே தம்முடைய விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். ஹலோ, என்ன போட்டுருக்கு? திரும்பி வாசி. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியும் விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிதாவின் சித்தத்தை அவரே உண்டாக்குகிறார் ஒரு மனுஷனுக்குள்ள. ஹலோ, கவனிக்கிறீங்களா? இப்ப எனக்குள்ள ஊழிய வாஞ்சை வந்தது அவர் உண்டாக்கினது நிமித்தமாய். உங்களுக்குள்ள என்ன உண்டாகுதுப்பா? ஏதோ உங்களுக்கு புரியுதா? புரியலையா? உங்களுக்குள்ள உண்டாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என்ன விரும்புகிறாரு? அவர் செய்கை, அவர் விருப்பம் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். ஏங்க சிஸ்டர், பிரதர்ஸ், உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தத்தை உண்டாவதற்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? சும்மா சொல்லக்கூடாது. பேதுருடைய தான் கேட்டாரு. எப்ப ஆடுகளை கையில ஹேண்டர் பண்றாருன்னா, என்மேல் இவர்களும் அன்பா இருக்கிறார் கேட்டதுக்கு அப்புறம் ஹேண்டர் பண்றாரு. அப்போ என்ன கிட்ட விருப்பத்தையும் சித்தத்தை உண்டாக்கி நான் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புறத எனக்குள் உருவாக்குகிற தேவன். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அதனாலதான் 14ஆம் வசனத்தை பாருங்க. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசியுங்கள். பிரகாசிக்கிற நீங்கள் என்னங்க? ஜீவ வசனை பிடித்துக் கொண்டு. ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்கிறோமா? அநேகர் சபையை போதகர்களை பிடித்துக் கொள்கிறார்கள். ஹலோ, இன்னைக்கு விசுவாசிகள் யார பிடிச்சுக்கிறாங்க? போதகர்களை பிடிச்சுக்கிறாங்க, பாஸ்டர்மார்களை பிடிச்சுக்கிறாங்க. அதனாலதான் சபையை பிடிச்சுக்கிறாங்க. இது ஏன் சபைன்னு சொல்லி. ஹலோ, ஏன் சபை? என் மாறனாத குடும்பம், என் மாறனாத சபை, இப்படி எல்லாம் நீங்க பிடிச்சீங்கன்னா வழுவி போயிருவீங்க, நழுவி போயிருவீங்க, பின்வாங்கிடுவீங்க. பைபிள் சொல்லுது, ஜீவ வசனத்தை சுடர்களாக, எப்படிங்க? ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு, கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன்,
நீங்க ஆலயத்தை கட்டிடத்தை நீங்க பிடிக்க வேண்டாம், போதகரையும் பிடிக்க வேண்டாம். எதை பிடிக்கணுமா? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இந்த சபையிலிருந்து வருகிற ஜீவ வசனத்தை நாம் பிடித்துக்கொண்டு என்ன செய்யணுமா? உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்ப சுடர் அப்படின்னா நீங்க கலங்கரை விளக்கத்தை பார்த்திருப்பீங்க. ஒரு கப்பல் அந்த லைட் ஹவுஸ் ஒன்று இருக்கும், அது மேல இருக்கும், அது சுத்திட்டே இருக்கும். கடற்கரையில ஓரமா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த கப்பலுக்கு தூரமா அந்த வெளிச்சத்தை அடிச்சு சுத்திட்டே, நான் பார்த்திருக்கேன், சுத்திட்டே இருக்கும். அந்த வெளிச்சத்தை பார்த்து கப்பல் மாலுமி அங்கிருந்து ஓட்டிட்டு வருவாரு. நான் சொல்றேன், நீங்கள் ஊருக்கு மேல மலை மேல் இருக்கிற பட்டணம், மலை மேல் இருக்கிற ஒளி, மலை மேல் குன்றின் மேல் ஏற்றின விளக்காய் நீ ஜீவ வசனத்தை பிடிக்கிறவனாய் நிற்கும் பொழுது உங்கள் வெளிச்சத்தை தேடி மக்கள் வருவார்கள். உலகத்தின் சுடர்களைப் போல பிரகாசிக்கிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். அல்லேலூயா. ஆகினால் தான் ரோமர் கழுத நிருபம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனமும் 27ஆம் வசனம் இன்னைக்கு பைபிள் சொல்லுகிறது, எனக்குள் தேவ சித்தத்தை எப்படி ஆண்டவர் நிறைவேற்றுகிறார் என்றால் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ உதவி செய்கிற ஆவியானவர் கீழே நாம் எதற்கு ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன செய்கிறாரா? வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். கைகளை வைத்து சொல்லுங்களேன். தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக யார் வேண்டுதல் செய்கிறாரா? கையை வைத்து சொல்லுங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்ல, உனக்கு ஜெபிக்க தெரியும் நீ சொல்றீல, உனக்கு ஜெபிக்க தெரியாதுங்கிறாரு. என் பலவீனம், சரீர பலவீனம், ஆவியில பலவீனம், ஆத்மாவில பலவீனம், இந்த பலவீனத்தை நீ சோர்ந்து போயிடுற. ஆண்டவர் சொல்றாரு, உதவி செய்கிற ஒரு ஆவியானவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னா, உதவி செய்து அவருடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக என்ன செய்கிறாரா? நாம் ஜெபிப்பது நம் தேவைக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமாவா இல்லையா? நமக்கு தேவாவியானவர் என்ன சொல்ற, நமக்கு ஜெபிக்க தெரியாததால் தேவ சித்தத்தை தெரிந்ததால் வேண்டுதல் செய்கிறார். ஆமென். நாம் ஜெபிப்பது நம் தேவைக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ரட்சிப்பு நிறைவேற்றி முடிக்க வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் அவர் செய்கிறார். ஆமாவா இல்லைங்களா? புரியுதா? நானும் நீங்களும் ஜெபிக்கும் போதெல்லாம் என்ன ஜெபிக்கிறோம் பிரதர்? கவனிக்கிறீங்களா? நான் ஜெபிக்கிறது, நீங்க ஜெபிக்கிறதுக்காக ஜெபிக்கிறோம். நாம் தேவைகள் நிறைவேற்ற ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ரட்சிப்பு நிறைவேற நமக்காய் பரிசுத்தவான்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க. நீங்க இன்னதென்று தெரியல, எப்படி ஜெபிக்கிறது, உங்க பிளானிங் புரியல, ஆவியானவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறாராம். ஆகையினால் தான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. பைபிள் தெளிவாய் சொல்லி, உலகம் அதன் இச்சையும் ஒழிந்து போ, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பிரதர், நீங்க இந்த பூமியில நிலைத்திருக்கிறோமா? தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் மாத்திரம்தான் இந்த பூமியில நிலைத்திருப்பான். இருக்கீங்களா? ஹலோ. சபைக்கு வருவது எதற்காக வருகிறோம்? தேவ சித்தத்தை நிறைவேற்ற வருகிறோம். தேவ சித்தத்தை. அப்ப உலகமும் உலகத்தின் இச்சையும் என்ன ஆயிருமா? பைபிள் என்ன சொல்லுகிறது? ஒழிந்து போகும். தேவ சித்தத்தை செய்கிறவனோ என்றென்றைக்கும் அவன் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. ஆகினால் தான் உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும், தேவன் சித்தத்தின்படி செய்கிறவன் ஆமென் ஆமென் நிலைத்திருப்பான் பைபிள் சொல்லுகிறது. ஆகையினால் தான் இந்த சொல்லப்பட்ட ஒரு வசனம் கூட அது பின்வாங்கி போகாது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 40ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் பாருங்க. ஆமென். பின்னும் கூப்பிட்டு சொல்லும் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை என்ன சொல்வேன்? அதற்கு மாம்சம் எல்லாம் எப்படி போகுமாம்? புல்லை போலவும் அது மேன்மை எல்லாம் பூவை போலவும் ஆமென் என்ன இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல்
புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலை நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்து கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்க்கும்போது நீ நினைக்கிறதெல்லாம் பூவை போல உதிர்ந்து போயிரும்பா, சரிதானா? நீங்க நினைக்கிறது ஏன் உங்களுக்கு ஒரு புல்லை போல ஆண்டவர் உங்களை என்னை பார்க்கிறார். மனுஷனுடைய சரீரத்தை பார்க்கும்போது ஒரு புல்லா பார்க்கிறார், ஒரு பூவா பார்க்கிறார். இதெல்லாம் உதிர்ந்து போய்விடுமாம். ஆனா தேவ வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமாம். அல்லேலூயா. ஆகினால் தான் தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைக்கும். ஆமென். ஆகினால் தான் ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வேதம் இப்படியாய் நமக்கு சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அருமையான தேவ பிள்ளையே, ஆமென், ஸ்தோத்திரம். வசனத்தை வாசிங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். 12:2 ஆமென். 12:2 வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் என்ன சொல்றாரு? பரிபூர்ண சித்தம் நிறைவேற வேண்டும். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? நம்ம வாழ்க்கையில பரிபூர்ண சித்தம் நிறைவேற ரெடியா இருக்கீங்களா? இந்த மாம்சமான சரீரம் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போய்விடும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்க. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஐயா உலகத்தில் என்ன வேஷம் போடுறாங்க அந்த வேஷம் நானும் போட்டுக்கிறேன். என்ன? கிறிஸ்தவன்கிற வேஷம். கிறிஸ்தவங்கிற வேஷம் போட்டது போதும், பைபிள் தூக்குனதுனால பரலோகம் போக முடியாது. இது உலகத்துக்கு ஒத்த வேஷம். அது உலகம் எப்படி ஆடம்பரத்தில் வாழ்கிறதோ அதே போல நானும் செய்கிறேன். இல்ல, தேவ சித்தம் பரிபூர்ண சித்தம் என்னதுங்க? பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமா. அப்ப மனசு எப்பவுமே புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கணுமா? அப்ப வசனம் ஒழியாதது, வசனம் அழியாதது. அப்ப வசனம் வர வர நம் மனசு மாறிட்டே இருக்கணும். ஒருவேளை அப்படி நீ மாறாம இருந்தீங்கன்னா பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருகிற வண்ணமாக வரும். அப்பொழுது வானங்கள் மளமளவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரிகள் எல்லாம் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வானமும் பூமியும் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் அழியாத வசனமோ, ஹலோ 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 ஹலோ, வானம் பார்க்கறீங்க பாத்தீங்களா? இந்த நிலத்துக்கு சண்டை போட்டிருக்கீங்க, வீட்டுக்கு சண்டை போடுறீங்க, இந்த வாகனத்துக்கு சண்டை போடுறீங்க, கேஸ், இது எல்லாமே ஒரு நாள் அழிந்து போய்விடுமா? மடன் வெந்துருங்கி போயிருமா? ஆனா கர்த்தருடைய நாள் வரப்போகிறது. அதற்கு முன்பாக தேவ சித்தத்தை நிறைவேறுவதற்கு உங்களை மனதை புதிதாக்குங்கள், மறுரூபமாக்குவதற்கு ஒப்புக்கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பைபிள் சொல்லுகிறது. ஆகையினாலே ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் பைபிள் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறதிலே பிரவேசிப்பதில்லை. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினால் பிசாசை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா? அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமை செய்கைக்காரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்றார். அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பார்த்து பேசுகிறார். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? வெளிப்படுத்தின விசேஷத்தை திருப்பிக் கொள்ளலாம். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பிரதர், நீங்க ரட்சிப்பை நிறைவேறுவதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? தேவ சித்தத்தை செய்ய ரெடியா இருக்கீங்களா? ஆமென். ஐயா, நான் கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுறதுனால ஆண்டவர் பரலோகம் கூட்டிட்டு போயிடுவாரா? ஹலோ கர்த்தாவே, கவனிக்கிறீங்களா இல்லையா? நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, நான் கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிடுறேன், அதனால தேவன் கொண்டு போகவே மாட்டாரு. பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது,
உன்னை நான் அறியேன். அக்கிரம செய்கை, அக்கிரம செய். அப்ப பிதாவின் சித்தம் செய்கிறவன் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்ப சுய சித்தம் மடமடன்னு அழிந்து போய்விடும். சுய சித்தம் புல் உதிர்ந்து பூ உதிர்ந்து போவதை போல, பூ ஆமீன் உதிர்ந்து போவதை போல அந்த பூமி வெந்து உருகி போகும். ஆனா பிதாவின் சித்தத்தை செய்கிறவன். நீங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க அந்த பரலோகத்துக்கு போறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அந்த பரலோகம் எப்படி இருக்குதா? ஆமை இப்படிப்பட்டவன் தான் பரலோகத்தில் போக முடியுமா? 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. இவைகளுக்கு பின்பிதோ பரலோகத்தில் திறக்கப்பட்ட ஒரு வாசலை கண்டேன். முன்னே கால சத்தம் என்னோடு பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. 8ஆம் வசனம் முதல் அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறையுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவருமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவர் வருகிறவராகிய சர்வவல்லவர் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். அப்படியே எழுதி நிற்போமா? கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தது. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்தின் முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரின் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய கடைசி வார்த்தை கவனமா வாசிங்க. உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார்கள். ஹல்லேலூயா. அப்படி சித்தத்தின்படி உண்டாயிருக்கிறவர்கள் சிருஷ்டித்தவர்கள் எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இன்னைக்கு சொல்ல முடியுமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எழுதி நிற்போம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எழுப்பி நிற்போமா? கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கண்களை மூடிக்கொள்ளலாமா? மனுஷரை பார்க்காதீங்க பிரதர். பிரதர் சிரிக்கிற நேரமா? கண்களை மூடுங்க. ஆமே. பரலோக தேவன் உங்களை தேடி வரும் பொழுது நீ சுய சித்தம் செய்கிறாயா? தேவ சித்தம் செய்கிறாயா? இயேசுவின் நாமத்தினாலே இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பாக கீழ்ப்படிந்து தேவ சமூகத்துக்கு முன்பாக உன்னை ஒப்புக்கொடு. பரலோக தேவனுக்கு முன்பாக உன்னை ஒப்புக்கொடு. கண்களை மூடிக்கொள்ளலாமே. ஹல்லேலூயா. சித்தம் செய்கிறவர்களும் அவருடைய சிருஷ்டிக்கு முன்பாக நிற்கும் போது யார் நிற்பார்? பூமி வெந்துருகிறது. கண்களை மூடிக்கொள்ளுங்க. வாய்களை தந்து ஒப்புக் கொடுங்க. உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறதினால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார்கள். பிரதர், நீங்க தேவ சித்தத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கீங்களா? வாயை திறக்க முடியல. நீ தேவ சிருஷ்டியா? எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் தேவ சிருஷ்டி? ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக 24 மூப்பர்களும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்வது அது தேவ சித்தம். இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே பிதாவின் சித்தம் செய்கிறவர்களே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அல்லப்பா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்ல என்னை ஒரு திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். நாங்களும் ஆண்டவரே ரட்சிப்பு நிறைவேற ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே சபையோ போதகரையோ பிடித்துக் கொள்வதில்லை, வசனத்தை ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்கிறோம். தேவனுடைய ஆவியை நாங்கள் ஒரு நாளும் பரீட்சை பெறாதபடிக்கு உம்முடைய சித்தத்தை நிறைவேற ஒப்புக் கொடுக்கிறோம். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும் சொன்னீங்க. தேவ சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைப்பான் சொன்னீங்க. தேவ வசனத்தை ஆண்டவரே அறிந்து அது விசுவாசிக்காதவர்களை தேவனே இன்றைக்கு பகுத்தறியத்தக்கதாக பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தருடைய நாள் வரப்போகிறதுப்பா. அந்த நாள் வரும் பொழுது ஆமென் மட 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 என்று நெருப்பு தேசத்தை அழித்து விடுமே, இந்த பூமி வெந்துருகி போகுமே. மணவாளனாகிய இயேசு வரப்போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? உங்க கையை உயர்த்தி கர்த்தருக்கு நேராக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? மணவாளனாகிய இயேசு வரும் பொழுது, நித்திய நீதியை வெளிப்படும் போது, இன்னைக்கு நியாய தீர்ப்பு வெளிப்படும் பொழுது நீங்க சொல்ல முடியும், உடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார்கள். முப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறோமாக அவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலம் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்களே. தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்திருந்த உண்மையாக உங்க கிரீடம் எங்க இருக்கு பிரதர்?
பிதாவின் சித்தம் உங்கள் மேல் ஒரு கிரீடத்தை வைப்பதுதான். எத்தனை பேர் அந்த கிரீடத்துக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? அவர் வரும்பொழுது அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பமுடையவர்கள், சுய சித்தம் வேண்டாம், தேவ சித்தத்தை செய்வதற்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்கிறீங்க? கைகளை உயர்த்தி காண்பிக்கலாமே. பரிபூர்ண சுத்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. பரலோக தேவனுடைய சித்தத்தின்படி உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, நான் உண்டாக்கப்பட்டது பிதாவின் சித்தத்தின்படி பரலோக ராஜ்யத்துக்கு முன்பாக போய் நிற்பதற்கு தான் நீ உண்டாக்கி இருக்கிறேன். நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதிப்பாராக. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்ல ஆவியில் நிறைந்து பிதாவின் சித்தம் செய்யக்கூடியவர்களாய் ஹல்லேலூயா நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஹல்லேலூயா இந்த மத்திய நேரத்துக்கு ஜெபிக்கிறேன்ப்பா. கேட்ட வார்த்தையின்படியே உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு பவுல் கேட்டது போல அப்பா, உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நான் ஒன்று கர்த்தா பிதாவும் ஒன்றாயிருப்பது போல ஹல்லேலூயா நீங்களும் ஒன்றாயிருக்க கர்த்தாவே. ஹல்லேலூயா நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் ஒன்றாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பேதுருவின் இடத்தில் கேட்டது போல இவர்களில் அதிகமாய் நீர் என்ன நேசிக்கிறாயா என்று கேட்டது போல, அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டது போல ஹல்லேலூயா எல்லாவற்றிலும் அதிகமாய் ஹல்லேலூயா எங்களுக்குள்ள இருக்கிற எல்லாவற்றிலும் அதிகமாய் உம்மை அன்பு செலுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா கர்த்தாவே. ஹல்லேலூயா அப்பா, உம்முடைய ராஜ்யம் வருகிறது ஆண்டவரே. அப்பா, பிதாவின் ராஜ்யத்துக்கு ஹல்லேலூயா அப்பா நாங்கள் வேண்டுகிறது எல்லாமே உலகத்துக்குரியது வேண்டாதபடி ஹல்லேலூயா பரீட்சிப்பு கர்த்தாவே நிலை நிற்கும்படியாக ஹல்லேலூயா ரட்சிப்பு நிறைவேறும்படியாக கர்த்தாவே ஹல்லேலூயா எங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காய் வேண்டுதல் செய்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நீங்க வரப்போறீங்க ஆண்டவரே. ராஜ்யத்துக்கு எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய ராஜ்யத்துக்கு வருவதற்காக எங்கள் சித்தம் கர்த்தாவே ஹல்லேலூயா உம்மை பார்க்க எங்கள் சித்தமா இருக்கிறது ஆண்டவரே. ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று கர்த்தாவே தேவ சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா பூமி கர்த்தாவே ஹல்லேலூயா பூமியில் இருக்கிறது எல்லாமே புல்லை போல பூவை போல இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆனால் உம்முடைய வசனம் மட்டும் நிலைக்கிறதப்பா. அப்பா, அந்த வசனத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேப்பா. கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ அப்பா உம்முடைய சித்தத்தை செய்ய உம்முடைய ராஜ்யத்துக்கென்று ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்த அப்பா உம்முடைய ராஜ்யத்துக்கென்று ஜனங்களை கொண்டு வர கர்த்தர் ஒவ்வொருவரை கர்த்தர் பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா யார் அதிகமாய் தேவனை நேசிக்கிறோம் அவர்கள் ஊழியம் செய்ய ஊழியத்துக்கு கர்த்தர் ஹல்லேலூயா ஆடுகளை மேய்ப்பா என்று ஹல்லேலூயா பாப்பா பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்னது போல நாங்கள் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியானவர் ஹல்லேலூயா அநேக கர்த்தாவே ஹல்லேலூயா பிள்ளைகளை தேவ பிள்ளைகளை கர்த்தர் என்றுக்கு கொண்டு வரும்படியாக எங்களை ஒவ்வொருவரை கர்த்தர் பயன்படுத்துங்க. ஊழியத்தில் இன்னும் பயன்படுத்துங்கப்பா. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி காட்டுங்க. ஒரு பிதாவே, நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டு போங்க. இந்த மாதம் முழுது இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Praise the Lord.